இப்போ கொழும்பிலிருந்து வந்து நான் கொடுத்தும் அவை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. அதுக்காக நான் மாவட்ட செயலம் இருந்து உண்ணாவிரதம், இதுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட செயலகத்தில் இருந்து உண்ணாவிரதம். அனுரா ஜனாதிபதியாக வந்தும் காணி பிரச்சனை தீர்க்கிறேன் என்று சொல்லியும், ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இது நடவடிக்கையும் எடுக்க இல்லை. இப்படி நான் காசு கொடுக்குறேன்ட்டு கேட்க இல்லை, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன், காணி பிடிக்கிறவன் தான் கொடுப்பேன். நான் அப்படி கொடுக்கறதுக்கு இல்லை, காணி தரமாட்டேன்ட்டு எழுத்துல வந்துடுவேன். ஸ்போர்ட்ஸுக்கோ பொலிசுக்கோ ஒரு மன அழுத்தத்தை ஒரு உத்தியோகஸ்தரை கொடுத்தேன்னு சொல்லி தானே எல்லாமே ஊழல். குகன் இப்போ போன மாதம் 5ஆம் தேதி கொழும்புக்கு வர சொல்ல இவர் என்ன செய்யற, எனக்கு காரால் அடிக்க வந்தவன். இந்த முஸ்லிம்களுக்கு இந்த காணி வழங்குவது தொடர்பாக வழங்க முடியாது. இது பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் இந்த காணிகளை வழங்க முடியாது. இது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். நான் எல்லா இடமும் போயிருக்கிறேன். அரசியல்வாதி என்று சொல்லாமல் நான் அரசாங்க இதுக்கு போயிருக்கிறேன். உத்தியோகஸ்தர் அவர் தர முடியவில்லை என கூறிவிட்டார்கள். இப்போ கொழும்பிலிருந்து வந்து நான் கொடுத்தும் அவை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. அதுக்காக நான் மாவட்ட செயலம் இருந்து உண்ணாவிரதம், இதுக்கு நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட செயலகத்தில் இருந்து உண்ணாவிரதம் ஒரு கிழமை, ஒரு வாரம், 1 வீக் பார்ப்பேன். எனக்கு உடனடியாக எங்களுக்கு இந்த காணின்ற இதை தந்து உதவுமாறு கேட்குறேன். அனுரா ஜனாதிபதியாக வந்தும் காணி பிரச்சனை தீர்க்கிறேன் என்று சொல்லியும், ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இது நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஆனால் எல்லாரும் போய் வந்து கொண்டு இருக்கிறோம். கவர்னர்கிட்டையோ இது விரட்ட ஜிஏட்டையோ எல்லாம் போய் வாரம் அவை நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. டிஎஸும் அதுக்கு எங்களை கூப்பிட்டு கதைக்கிறதாக இல்லை. எந்த காணியோடு சேர்ந்து அவை 2 காணி பிடித்திருக்கிறார்கள். எந்த காணியோடு சேர்ந்து இது முஸ்லீம் அவர்கள் இது புத்தளத்தில் இருக்கிறார்கள், வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பூர்வீக காலமாக சொத்தா அதை வச்சு எங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அவைன்ற காணியும் அவர் சேர்த்து பிடித்திருக்கிறார். அவைன்ற காணியோட என்ற காணியும் அதில் போட்டு 2 இது பெர்மிட் போட்டு வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த காணி இல்லை, ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இப்போ எந்த காணியில் 125 ஏ காணியில் பி என்று மாற்றிருக்கிறார்கள். என்னென்றால் ஏ என்ற இது மாறவில்லை. அந்த பெர்மிட் அண்ணாக்கும் எனக்கும் உரியது பி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது அவையுடைய காணி, இதுதான் அவர்களுடைய காணி. எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வேண்டாமாம் என்ற காணியைத்தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது டிஎஸ் முகுந்தன். அவர் சொல்கிறார், இது என்ன தன்னோட படித்ததாம் ஏடிபி பிளானிங்கில் இருக்கிறார் ராஜ் வினோத்தண்டு. அப்போ அவர் இருக்கிற படிக்கால் தான் என்னென்று கதைக்கிறதா. இந்த என்ற காணியை வைபோஸாக இந்த இதில் போகிறார். வைபோஸாக என்ற காணியை அடாத்து பண்ணி போகிறார். இது மகன்காரன். இவர் இப்போ மதில் கட்டி அமைக்கிறதுக்காக உள்ளுக்கு அடாவடியாக நடக்கிறது. மதில் கட்ட நான் மறித்த போதும் அதுக்கு சப்போர்ட்டாக உங்களோட காணிதான் பாப்பம் என்று சொல்லி டிஎஸ்என் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவே சப்போர்ட்டாகத்தான் இருக்குது. இதுதான் அவர்களோட பெர்மிட். அதுவும் இவவின் தாயாருக்கு 44 வயதா. யாருக்கு? இந்த காணி பிடிச்சவோட தாய்க்கு 44 வயது. என்னென்னு வரும் சோபனா செல்வரட்னம் என்று சொல்லி அவவுக்கு ஐசி நம்பர் போட்டிருக்கு. இது பெர்மிட். சிலோஜினி டிஎஸ் போட்டு கொடுக்க இல்லை, ஆனால் அவர்கள் தாங்கள் பெர்மிட் இருக்கண்டு வச்சிருக்கு. இதுதான் இவர்களின் வரைபடம் கீறி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களோட வரைபடம். என்னுடைய பெர்மிட் இதுதான். பெர்மிட் என்ன மாறையில் அவை கொடுத்து அவை ஆட்சிப்படுத்தினோம். என்னுடைய காணியத்தான் இவருக்கு இப்போ இவை சப்போர்ட்டில் கொடுத்து வச்சிருக்கு. எல்லாம் அறிக்கையாக்கி வச்சிருக்கிறேன்.
வரைபடம், எங்களுடைய வரைபடம். அதில் 125 முழுமையானது. இதில் 2 ரூட் 32 பேஜ் இந்த இருக்கு. இப்போ இவ்வளவு ஆவணம் இருந்தும் ஜேஆர்என் டிஎஸ் சொல்கிறார், நான் கொடுக்குற தீர்வு, நான் கொடுக்குற முடிவு அது அவருக்குத்தான் என்று சொல்லி அவர் சொல்லுறார். அவர் கொமிஷனரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், அதை அவைக்குத்தான் என்று சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், கொமிஷனர் காசு வேணும் என்று சொல்கிறார். அப்போ என்னன்னு கேட்டால் அரசாங்கத்தில் காசு இல்லை. மற்றது ஜெயகரன் சொல்லியிருக்கிறார், நான் 2 லட்சம் கொடுத்து சவாலாக நான் காணியை எடுத்து காட்டுறேன்ட்டு. நான் போய் கேட்டேன். இப்படி நான் காசு கொடுக்குறேன்ட்டு கேட்க இல்லை, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன், காணி பிடிக்கிறவன் தான் கொடுப்பேன், நான் அப்படி கொடுக்குறதுக்கு இல்லை, காணி தரமாட்டேன்ட்டு எழுத்துல வந்துடுவேன் என்ற. அனுரா என்ன சொல்கிறார், அதோ ஒரு அரை மத்தியாலமோ ஒரு ஆஃபீஸர் ரெண்டு போனால் கதைக்க வேணும், கதைக்கிறதே இல்லை எங்களோட. அப்போ எனக்கு வேலை இருக்குது, பின்னுக்கு போங்க. என்ன மனநோய் என்று சொல்லியிருக்கு இவர் சோதிநாதன் கொமிஷனர். ஜெயஹரன் சொல்லியிருக்கிற மனநோய் என்று எங்கே கொழும்பில் சொல்லியிருக்கிற எந்த காணி பிரச்சனையை கேட்க வேணுமெண்டா நம்பரை சொல்கிறேன், 076 83 51 621 6வது தொடர்பு கொள்ளுங்க. நான் போய் சொன்னேன் என்றால் நான் சொல்லியிருக்கேன், கொழும்பில் கோர்ட்ஸுக்கோ போலீஸுக்கோ ஒரு மன அழுத்தத்தை ஒரு உத்தியோகஸ்தர் கொடுத்தேன்னு சொல்லி இதன்னு எல்லாமே ஊழல் காசுன்னு சொல்லி கேட்கினான். இப்போ அவன் என்ன செய்யிருக்கான், எனக்கு அடித்த எக்ஸ்ரே படம் எல்லாம் இருக்குது, என்ன ஆஸ்பத்திரிக்கு போய் பின் பிரடிக்க நரம்பு அடிச்சு இதன்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இந்த ரிப்போர்ட் இந்த இதுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை. கோன் டாக்டர் மற்றது சிவா இவை எல்லாரும் சேர்ந்து ஜெயான்னு சொல்லி டாக்டரவை எல்லாரும் சேர்ந்து என்ன உள்ளுக்க போக விடாமல் அவரை அடைச்சது. கணேசராஜா ஜட்ஜ் அடைச்ச இடத்துல 3ஆம் நாள் வந்து திருப்பி கையளிச்சவன். அப்போ கையளிச்ச இடத்துல திருப்பியும் எனக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தது, எனக்கு திரும்பவும் அழுத்தம் வந்தது. இப்போ குகன் இப்போ போன மாதம் 5ஆம் தேதி கொழும்புக்கு வர சொல்ல இவர் என்ன செய்யிருக்கிற எனக்கு காரால் அடிக்க வந்தவர். சரிக்கா, அதையும் கொழும்புக்கு சொன்னான். அப்போ இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த காணியால். இதை கொடுத்துட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அவை அந்த காணியை பிடிக்கிறது, நான் ரோட்டால் போனால் என்ன கலைக்கிறது, இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இல்லை. இப்போ என்னென்றால் மாவட்ட செயலகத்துக்கு தான் முன்னுக்கு இனி நாங்கள் இருக்க போகிறோம், போராட்டம் என்று சொல்லி இனி அதில் உண்ணாவிரதம் மாதிரி நாங்கள் இருக்க போகிறோம். உண்ணாவிரதம் இருந்தால் தான் ஒரு தீர்வு வரும். இவே தான் இந்த அரச ஊழியர் என்று சொல்லி சப்போர்ட்டாக இருக்கினோம். எல்லாரும் சொல்லினோம், மாகாண சபைக்கு பூந்தி என்றால் உனக்கு அந்த தீர்வு நீங்கள் போய் செய்யலாம்ன்ட்டு. ஏனென்றால் நான் அந்த போராடி காணி எடுத்தேன். நான் மற்ற உள்ளூராட்சியும் இப்படி கேட்டுக்கிருந்தேன். அப்போ இப்படி பார்க்க எல்லாரும் அப்போ ஒவ்வொரு பதவியில் வந்தால் தான் நாங்கள் எங்களோட சொத்துக்களையோ பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் இருக்குது. சந்திரசேகரன் கடல் தொழில் அமைச்சரோட கதைச்ச நான், அவர் சொல்கிறார் நான் பார்க்குறேன் என்று சொல்லி. பார்க்குறேன் என்று சொன்னால் டிஎஸ்கிட்ட போய் வேலை இல்லை, அங்கே தான் போய் எல்லாம் இருக்குது வைப்பில். நேற்றுக்கும் கொடுத்தேன் நான் இந்த இது என்னுடைய ஆவணம் முழுக்க கொடுத்தேன். நான் எங்கேயும் கொடுத்து சரி வர நான் இவரும் வெட்னரி மிருக வைத்திய இதில் இருக்கிறார், அவர் பென்ஷன், அவர் ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறார். அப்போ நான் தனியாக திரிகிறபடியால் தான் என்ன மனநோய் அண்டினா, அந்த எண்ணத்துக்காக திரிகிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மனநோய். அந்த மனநோய் என்றது இவே தான் எங்களை உருவாக்கினான், ஒரு உத்தியோகஸ்தர் தான் உருவாக்கினான். அவை எதுக்கும் பயப்படுற இல்லை, லஞ்சம் என்றால் லஞ்சம்தான். நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் ஒரு ஆளை விட்டேன். நான் இந்த காணியை கொடுத்த கையோட உள்ளுக்குள்ளே கதைக்க விட்ட இடத்துல சொல்லியிருக்கினான், இப்படி 2 லட்சம் இவர் வாங்கினது என்று சொல்லி ப்ரூவில் ஜெயகரன் அந்த 50 தங்களுக்கு தந்திருக்கு. ஆனால் வேண்டிய ஆவணத்தை நாங்கள் வைக்கிறோம், இது அவைக்கு எதுவித ஆவணமும் இல்லையண்டு. வேணுமென்றால் நான் ப்ரூவ் பண்ணுறேன், ஃபோன் நம்பரையும் தாரன், கதைக்க விடுறேன். ஏன்னா நான் கதைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளால விட்டேன். நான் ஆற்ற காணி என்று சொல்லாமல் என்னன்றதை போய் கேட்க சொல்லி எண்டி என்று சொன்னால் தெரிய வரும். அதுக்காகத்தான் நான் சொல்லி அனுப்பிவிட்டது. இவை எல்லாரும் லஞ்சம், நான் ஒன்றும் செய்யலாம். கிளிநொச்சியில் வாழ்ந்த எமது முஸ்லிம் மக்களுடைய காணிகளை தற்பொழுது தமிழ் மக்கள் பலாத்காரமாக கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எமது யாழ் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் இதுவரை காலமும் வந்த
ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேனா அவர்களாக இருந்தாலும் சரி, கோத்தபாயாவாக இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, இவருமே இந்த எமது முஸ்லிம்களுடைய வெளியேற்றம் சம்பந்தமாக இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முஸ்லிம்களுக்கு இந்த காணி வழங்குவது தொடர்பாக வழங்க முடியாது, இது பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் இந்த காணிகளை வழங்க முடியாது, இது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்ற காரணத்தை சொல்லி இந்த முஸ்லிம்களுக்கு வழங்க இருந்த இந்த காணியை இடைநிறுத்தி விட்டார். எனவே தயவு செய்து இந்த எமது முஸ்லிம்களுடைய இந்த 34 வருட காலமாக எதுவுமே இடம்பெறாத எமது முஸ்லிம்களுக்கு அதாவது கௌரவ இந்த நாட்டின் மக்களுடைய ஆணையை பெற்று ஒரு தெளிவான ஒரு அதாவது அரசாங்க ஜனாதிபதியாக கௌரவ அனுரத குமார திசாநாயக்கா அவர்கள் வந்துள்ளார்கள். இவர் வந்தவுடனே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தியோகத்தர்களை பணித்துள்ளார்கள். அதுபோன்று கிளிநொச்சியிலே காணாமல் போன தமிழ் மக்களுடைய உறவுகளுக்கு நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு வழங்கி உள்ளார்கள். அதே போன்று எமது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளையும் உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு காணிகளும் வழங்கி வீட்டு திட்டங்களும் வழங்கி நஷ்டஈடுகளும் வழங்குவதற்கு ஒரு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.